அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, காத்தால ஃபஜர் தொழுகையிலிருந்து சாயங்காலம் இஷா தொழுகை வரைக்கும் நம்ம கரெக்ட்டா தொழுதிருப்போம், குர்ஆன் ஓதியிருப்போம், திக்ர் செஞ்சிருப்போம். இந்த மாதிரி நல்ல அமல்கள்ல செஞ்சுட்டு நம்மளுடைய நன்மைய வந்து அதிகரிச்சு வச்சிருப்போம். ஒரே ஒரு செயல்னால நம்மளுடைய பாவ கணக்குல அந்த நன்மைகள் எல்லாம் கழிஞ்சு பாவ கணக்குல நம்மளுடைய செயல் போய் சேர்ந்துரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறம் பேசுதல். யாரையும் பத்தி பெண்கள் வந்து புறம் பேசுதல் செய்யவே கூடாது. அப்படி புறம் பேசுற இடத்துலயும் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம செய்யும்போது நம்மளுடைய நன்மைகள் எல்லாமே அவங்களுக்கு போயிரும். அவங்களுடைய பாவங்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய பாவங்களும் சேர்த்து அல்லாஹு தாலா ரெட்டிப்பா நம்மளுடைய கணக்குல எழுதுகிறான். சுபஹான் அல்லாஹ். நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு போயிருது. அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்துருது. நம்மளுடைய பாவங்கள்லாம் சேர்த்து நம்ம 1க்கு 2 பாவங்க கணக்குல வந்து நம்ம ஆக்கப்படுறோம். ஆகவே புறம் பேசுற இடத்துல நம்ம கண்டிப்பா இருக்கக்கூடாது. அல்லாஹு தாலா காப்பானாக. ஆமீன்.